அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் ஒரு தடவை சென்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பிஸஅதின், ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். வஹுவ யதவத்தஉ, அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகால மா ஹாதா ஸர்ஃப், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஸஅத், வீண் விரயம் செய்கிறீங்களே கேட்டாங்க. ஒது செஞ்சுட்டு இருக்காங்க. ஒது செய்வது தொழுகைக்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, நல்ல காரியங்களுக்காக. அப்படிப்பட்ட ஒரு அமலை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்வி என்ன? வீண் விரயம் செய்கிறீர்களே, இஸ்ராஃப் செய்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். அவர் கேட்டார், வஹல் ஃபில் மாஇ மின் ஸரஃபின் யா ரசூலல்லாஹ், தண்ணீரை கொண்டு உது செய்கின்றேன், இதிலும் வீண் விரயம் இருக்கிறதா, இஸ்ராஃப் இருக்கிறதா என்று கேட்க, கால நஅம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம், ஆம் யா ஸஅத், வஇன் குன்த அலா நஹ்ரின் ஜாரின், நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றில் இருந்தாலும் சரி, கடலில் இருந்தாலும் சரி, ஒசுவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணீர் தான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு மீறினால் வீண் விரயம், இஸ்ராஃப் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜால இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாம் பாட்டனார் வாயிலாக இந்த ஹதீஸை சொல்றாங்க. ஒரு கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, உஸுவுடைய உறுப்புக்களை எத்தனை முறை, எத்தனை தடவை கழுவுறது? உதாரணமாக முகத்தை, கையை, காலை அப்படின்னு கேட்கும் பொழுது 3 முறை என்பதாக பல ஹதீஸில் வந்திருக்குது. இதன் அடிப்படையில் ஹாதல் உஸு, இதுதான் உஸு என்று சொன்னார்கள். ஃபமன் ஜாத அலா ஹாதா, யார் ஒருவர் 3 தடவைக்கு மேலாக கழுவாரோ, ஃபகத் அஸாஅ, அவர் தவறு செய்து விட்டார். வதஅத்தா, அவர் வரம்பு மீறிவிட்டார். வஸலம, அநியாயம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், நஸை, இப்னு மாஜா, இப்னு ஹுஸைமால இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் வரும். இந்த உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் வரும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இன்னஹு சயக்கூனு, கூடிய சீக்கிரத்தில் ஒரு கூட்டம் வரும். ஃபி ஹாதில் உம்மதி, இந்த உம்மத்தில் கௌமுன், எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், யஅதூன ஃபித் தஹூரி வத்துஆஇ, சுத்தம் செய்கிறதுல வரம்பு மீறுவார்கள். வெளியே போனால் முகத்தை கழுவுறது, உள்ளே வந்தால் முகத்தை கழுவுறது, கண் முடிச்சா முகத்தை கழுவுறது, டிஃபன் சாப்பிட்டா முகத்தை கழுவுறது, டீ குடித்தா முகத்தை கழுவுறது. எப்போ பார்த்தாலும் சில பேரை பாருங்களேன், சோப்பு கையுமா இருப்பான், சீப்பு, எண்ணெய், கண்ணாடி இதுக்கு முன்னாடி தான் நிற்பான். எப்போ பார்த்தாலும் எது செஞ்சாலும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தடவிக்கிட்டு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு பேர் சுத்தம் இல்லை. சுத்தம் என்பது என்ன? தேவையான நேரத்தில் உது செய்வது, எப்போவுமே உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது, குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா உடனே குளிச்சிடுறது, இதுதான் மார்க்க சுத்தம். தினந்தோறும் குளிக்கிறது, எப்போ பார்த்தாலும் சோப்பு போட்டு முகத்தை கழுவிக்கிட்டு பவுடரை போட்டுக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்ன செய்யக்கூடாதோ பெண்களாக இருந்தால் இங்கே பூசிக்குவாங்க. அதுக்கு மேலே நான் சொல்லலை, என்னென்ன இருக்குன்னு எனக்கு பலாபத்தர்லாம் தெரியாது. ஃபித்தஹூர், சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் வரம்பு மீறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சுத்தம் நினைப்பாங்க. இப்படி யார் இல்லையோ அவங்கள பார்த்து கேவலமாக நினைப்பாங்க, இல்லை அவங்கள வெறுப்பாங்க, அவங்கள ஒதுக்குவாங்க. துஆ, அல்லாஹ் அக்பர், துஆ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. துஆ என்று சொன்னால் துஆ செய்கிறவருக்கும் அல்லாஹ்வுக்கும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் நான் வாயால் சொல்லாத விஷயத்தை கூட அல்லாஹ் அறிவான்.
நான் என்ன இப்போ நினைக்கிறேன், எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னு கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ரப்பை நமக்கு வச்சுக்கிட்டு தனியாக அழுவுங்க, பள்ளியில் அழுவுங்க, தனியாக வீட்டில் அழுவுங்க, அல்லாட்ட கேளுங்க, மன்றாடுங்க. யாரெல்லாம் நீ தான் கொடுக்கணும், நீ தான் கொடுக்க தகுதியானவன், உன்னை தவிர யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாவை கேட்டு டார்ச்சர் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டு இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று என்னுடைய பார்வையில் ஹதீஸ்லேயும் சரி, குர்ஆனுடைய சம்பவங்கள்லையும் சரி, அதாவது ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பல நபிமார்கள் பல துவாக்களை செய்திருக்கிறாங்க. குறிப்பாக ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, அல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா, அன்னி மஸனிய ஸுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா. இப்படி எத்தனையோ துவாக்கள், ரப்பிலா ததர்னி ஃபர்தம் அன்த கைருல் வாரிஸீன் என்ற ஒரு நபியுடைய துவா இருக்குது. இப்படி நிறைய துவாக்கள், நபிமார்கள் கேட்ட துவாக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சொல்கிறான். எங்கேயுமே எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு செஞ்சதா எனக்கு கிடைக்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு தண்டனை இறங்கும் என்ற சம்பவத்தின் பின்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு போகிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல். அதுக்கு பிறகு தான் மீனுடைய வயிற்றுக்குள் செல்கிறார்கள். தண்டனை இறங்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் குர்ஆனிலே இருக்குது அந்த சம்பவம். எல்லாருமே போய் தன்னுடைய பிள்ளைகள், சிறார்கள், தன்னுடைய பிராணிகள் ஒரு மைதானத்தில் பாலைவனத்தில் நின்று மன்றாடி துவா கேட்டாங்க. ஏன்னா பெரிய ஒரு தண்டனை இறங்க இருந்துச்சு, ஒரு கூட்டமே அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே கூட ஒருத்தர் துவா கேட்டார், எல்லாரும் ஆமின்னு சொன்னதாக எனக்கு தெரியல. அப்படி செய்கிறவங்க தவறு செய்கிறாங்கன்னு சொல்வது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இது சிறந்ததல்ல. எது சிறந்தது? நான் கேட்குற விஷயம் என்னுடைய ரப்புக்கு மட்டும் தெரியணும். இங்கே தான் இஹ்லாஸ் இருக்குது. ஏன் பதரில் சஹாபாக்கள் இல்லையா? 313 சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு கேட்கல. சித்திக் அக்பர் தான் பக்கத்தில் இருந்தாங்க, அதனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தனியாக தானே அழுதுட்டு இருந்தாங்க. எனவே கூட்டு துவாவை வெறுக்கின்ற ஒரு அக்கீதா உடையவனாக நான் இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அதே சமயம் தனிமையில் நம்ம அழுகிறோம் பார்த்தீங்களா, அது வீட்டில், பள்ளியில், பயணத்தில், எங்கேயாவது, அதில் இருக்கிற உயிரோட்டம் எதில் இல்லை என்றால் பெரிய இஸ்திமா, அந்த துவாவுக்காக ஒரு கூட்டம் வரும். துவா செய்கிறவங்க தவறு செய்கிறாங்க, துவா செய்யக்கூடாது என்பதெல்லாம் என்னுடைய வாதமும் இல்லை, பெஹஸும் இல்லை, விவாதமும் இல்லை, எனக்கு தலைப்பும் இல்லை. நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், செய்கிற உலமாக்க செய்யட்டும், பின்னாடி கேட்கக்கூடிய நாமும் ஆமீன் சொல்ல கேட்கலாம். அந்த துவாவுடைய தரத்திற்கும் ஒரு நபர் பல சம்பவத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்ல முடியும். பல சம்பவம், ஒரே ஒரு சிறிய சம்பவத்தை, பெரிய சம்பவம் தான் இருந்தாலும் சிறியதாக குறுகிய நேரத்தில் சொல்கிற விரும்புகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மத், ஒரு ஊரே ஒருத்தரை பாவி, குற்றவாளி, பாவம் புரிந்தவன், கொடுமைக்காரன், அநியாயக்காரன் சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. ஊரே ஒதுக்கிருச்சு. சில நாட்கள் கழித்து அவர் இறக்கிறார். அல்லாஹு தாலா வஹீன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டளை இடுகின்றான், நீங்கள் அங்கே போங்க, என்னுடைய ஒரு வலி, என்னுடைய நண்பர், என்னுடைய நேசர் இறந்திருக்கிறாங்க, அவங்க போய் ஜனாதா தொழுவைங்கன்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜனாசாவில் யாரெல்லாம் கலந்து கொள்வார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக உத்தரவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, அந்த ஊரே போகுது. போய் பார்த்தா யாருடைய ஜனாசா? எந்த நபரை அந்த ஊரே ஒதுக்கியதோ, ஊரே பேசியதோ, ஊரே அசிங்கப்படுத்தியதோ, அநியாயக்காரன் என்று அழைத்ததோ, பாவி என்று கூச்சலிட்டதோ, அந்த பாவி தான் இறைநேசராக இருக்கிறார்கள் இறந்து.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த நபி மூலமாக அவர் துவா கேட்டார்? எந்த ரசூலை கொண்டு அவர் துவா கேட்டார்? எந்த கூட்டத்தை கூட்டி துவா கேட்டார்? தனிமையில் எல்லாம் ஊரே ஒதுக்கிருச்சு. என்ன இப்போ நீனும் ஒதுக்கிட்டா என்னை பார்க்குறவன் யாரும் இல்லை, இவ்வளோதான். என்னை ஏன் கேட்குறவன் யாரும் இல்லை. நான் தனித்தவனாக்கப்பட்டு விட்டேன். அல்லாஹ் என்னை விட்டுறாத, என்னை விட்டுறாத. பாவிதான், அநியாயம் செஞ்சவன் தான், இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. எல்லாம் நான் செஞ்சதை விட நீ என்னுடைய செயலை அறியக்கூடியவராக இருக்கிறாய். அல்லாஹ் நீனும் விட்டுட்டா நான் யார்கிட்ட போவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கூட சொல்கிற, தனிமையில் இருக்கக்கூடிய துவாவுடைய வெயிட், பவர், சக்தி கூட்டு துவால இல்லை என்பது பெரும் பெரும் உலமாக்களுடைய ஒருமித்த கருத்து. அதுக்காக கூட்டு துவா செய்யாதீங்கன்னு சொல்லலை, செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ். சரி, எனவே கூட்டு துவா எந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டனாக முக்கியத்துவத்துடன் செய்கிறோமோ அதைவிட பன்மடங்கு நான் ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கை ஹீரால யாரோடு இருந்து துவா செஞ்சாங்க நாயகன். சொல்லிக்கிட்டே போகலாம். வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, ஏன் அது தனி கூட இருந்தாங்க இல்லையா? அவங்கள வச்சு துவா செஞ்சுருக்கலாமே. தனியாக துவா செஞ்சுட்டு வெளியே போனாங்க. பதரில், மேராஜுடைய இரவில், சொல்லிக்கிட்டே போகலாம். ஷபே பராத்தில், லைலத்துல் கத்ரில், எவ்வளோ பெரிய இரவு. அதுக்காக கூட்டு துவா செய்கிறது தவறு என்பது நவுது பில்லா லயாது பில்லா ஒரு சமூகம், ஒரு பெரிய கூட்டம் செஞ்சிட்ருக்காங்க. தவறில்லை. ஆனால் நீங்கள் தனிமையில் அழுவுறீங்க பாருங்கள். ஒரு சொட்டு கண்ணீர் அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் ஒரு பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் ஒன்று சேர்ந்து அழுகும் பொழுது இல்லை என்பது என்னுடைய தார்மீக கருத்து. இந்த அடியானுடைய குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் நான் தெரிந்து கொண்ட பாடம். எனவே எல்லா துவாக்கள்லையும் போங்க. இஸ்திமா துவாக்களில், தரீக்கத்துடைய மஜ்லிஸுடைய துவாக்களில். அதே சமயம் தனியாக அல்லாட்ட கேளுங்க. அந்த அந்த கேட்கிற பவரே வேறுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நான் எந்த ஹதீஸை சொன்னனோ அந்த ஹதீஸ் அஹ்மதில், அபூதாவுதில், இப்னு மாஜால இருக்குது. அதாவது இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் வரும், ஹாதியில் உம்மத் ஃபி ஹாதியில் உம்மத்தி, இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் வரும், கௌமுன் யஅதூன் ஃபி தஹூரி வத்துஆய், துஆலையும் சுத்தத்திலையும் வரம்பு மீறுவார்கள். இந்த ஹதீஸ் யாருக்கு பொருந்தும் நீங்களே முடிவு செய்யுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்ட்ட பணிந்து கேட்டு கொடியவர்களுடைய ஆட்சியை அகற்றக்கூடிய ஒரு பவர் அல்லாஹ்வுக்கு இருக்குது. ஃபிரௌனை அழித்தவன், நம்ரூதை அழித்தவன், ஷத்தாதை அழித்தவன், அபூஜஹலை இல்லாமலாக்கியவன். இப்போ இருக்கிறவங்களாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு முன்னாடி. எனவே அல்லாஹ்ட்ட கேளுங்க, தனியாக கேளுங்க, நோன்பு வச்சு கேளுங்க, தொழுது கேளுங்க, குர்ஆன் ஓதி கேளுங்க, ஜிக்ர் செய்து கேளுங்க, தாவத்துடைய பணியை செஞ்சு கேளுங்க, தனி மேலே கேளுங்க, தனி மேலே அழுவுங்க, தனி மேலே மன்றாடுங்க. அதுதான் மார்க்கம், அதுவே மார்க்கம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.